இன்னைக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கோம்பா. கதையே எடுத்துக்க கூடாது. ஒரு பாடமா நெனச்சுக்க. ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு புகழ்ந்து பேசுனா, அவர் புலவர்களுக்கு செய்வார்ல, அவர பத்தி புகழ்ந்து ஒரு புலவர் பாட வந்தோனே, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, புலவரே நொந்து நூலா போய் தானே வந்திருப்பாரு. அவருக்கு நல்ல ஒரு விருந்து வச்சு, ஜம்முன்னு சாப்பாடுலாம் குடுத்து அனுப்பலாம்னு நெனச்சிட்டு, அன்னைக்கு விருந்து தடபுடலா ஆக்க சொல்லிட்டாரு. ராஜா வீட்டு தோட்டத்தில் விருந்து நடக்குது. விருந்து வேலை நடந்துட்டு இருக்குது. புலவர் கொடுக்க புலவருக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்த்தா புலவர் இறந்துடுறாரு. ராஜாவுக்கு ஒரே இது என்ன சாப்பாடை நல்லபடியாக கொடுத்தோம், இப்படி இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் மனசு கஷ்டம். பார்த்தா அந்த சாப்பாட்டில் பாம்போட விஷம் கலந்துருக்குது. இவருக்கு என்ன செய்யறது தெரியல. நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணோன்னு இப்படி ஆயிடுச்சு. இந்த பாவத்தை நம்ம எங்கே போய் கழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே வருத்தம். பாவ புண்ணிய கணக்கு எழுதுறதெல்லாம் ஒருத்தர் இருப்பாரு, நம்ம சித்திரகுப்தர் மேலே. நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் தானே எழுதுறாரு கணக்கு. அவர் என்ன செய்திருக்காரு, இந்த கணக்கு யார் தலையில் எழுதலாம்? புலவர் இறந்துட்டாரு. பாம்பு அரசர் நல்லபடியாக தான் சாப்பாடு கொடுக்குன்னு நினச்சி சமைச்சாரு. அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு, ராஜாவுக்கு தெரியாது. பாம்போட விஷம் எப்படி வந்ததுன்னா, அந்த வழியாக பருந்து போன கழுகு, தோட்டத்து மேலே பறந்து போன கழுகு என்னென்னா வாயில் பாம்பை கொத்திட்டு போகுது. அது கழுகு மேலே தப்பில்ல, அதோட இறைய அது தூக்கிட்டு போகுது. பாம்பு இறந்து அது வாயில் உள்ள விஷம் தவறி அந்த சாதத்தில் விழுந்துரு. அது பாம்பு மேலேயும் தவறு இல்லை. ராஜா நல்லதாக கொடுக்குன்னு தான் நினச்சி கொடுத்தாரு. ராஜா மேலேயும் தவறு இல்லை. அப்போ இந்த பாவத்தை என்ன செய்கிறது, யார் மேலே இந்த இதை எழுதுறது, இந்த கர்ம வினையான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, போய் யமதர்மர்கிட்ட கேட்போம். யமதர்மராஜா, இது பாவத்தை யார் பேரில் எழுதணும்னு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு சொல்லுங்கள். சரி, கொஞ்சம் பொறுத்துக்கையா பார்ப்போம். இதே அதை அப்படி பெண்டிங்கில் வை, அதை பார்த்துக்கலாம், அது எங்கே போயிட போகுது வைன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாள் ஆகலை. ஒரு புலவர் மறுபடியும் ராஜா அரண்மனைக்கு வர்றாரு. அரண்மனை வாசலில் இந்த பழம்லாம் விற்றுட்ருக்கிற கிழவியை பார்த்து, எனக்கு ரொம்ப வறுமை, ராஜாட்ட போய் பாட்டு பாடி ஏதாவது பரிசு வாங்கிட்டு போகலான்னு. ராஜாவோட குணம் எப்படின்னு கேட்குறாங்க. ராஜாட்ட போய் பாட்டு பாடி பணம் வாங்குறதெல்லாம் சரி, ஆனால் சரியான ஆள் அந்த ஆள். ஒரு ஆள் உன்னை மாதிரி தான் பாட வந்தான், அவனை விஷ வச்சே கொண்டு விட்டான், அவன் எதுக்கு ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டா. டக்குன்னு நம்ம ஆள் யமதர்மன் போடுற அந்த கணக்கை இந்த கிளவி மேலே. இந்த கிளவி ஒன்றுமே பார்க்கல, அதுக்கு உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாது. நடக்காததை இது என்ன செய்திருக்கு, நடந்த மாதிரி ராஜா தான் கொண்டாடுற மாதிரி வெளியே சொல்லிடுச்சு. நம்ம பார்க்காதது கேட்காததை நம்மளே ஒரு யூகத்தின் அடிப்படையில் எதுவுமே யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. இது நமக்கு நமக்கு நல்வினையாக வராது, தீய வினையாக போகும். நமக்கு அது மேலே பார்த்துட்டே இருக்கிறாங்கல்ல அவங்க, நம்மளை கர்ம வினை நம்ம வினை நமக்கு இது தீமையே தரும். அப்போ அந்த பாவம் பழிய செய்தது எல்லாம் போனது பூரா அந்த கிளவி பேரில் எழுதி போட்டுட்டாரு யமதர்மர். கிளவி எப்போ மண்டையை போடுதோ அதுக்கு என்ன நல்ல சொர்க்கத்தையா காட்டுவாங்க? கொதிக்கிற எண்ணெயில் போடுவான், எதுலையா ஒன்று போடுவான். அப்படி சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம இது உண்மைதான். நம்மளும் பார்த்துட்ருக்குறோம், நமக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லி தரணும், இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும். நம்ம பார்க்காதது கேட்காதெல்லாம் திரித்து பொய் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது தப்பு தவறு இருந்தால் திருத்துறதுக்கும் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன்.